நந்தி பகவான் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? முழுமுதற் கடவுளான நம்ம சிவபெருமானுக்கு முன்னாடி அவரோட அடியாரான நந்தி பெருமானுக்கு தான் நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும். அடியாரை முன்னிறுத்துற இதே உன்னதமான கொள்கைக்காக சாட்சாத் அந்த சிவபெருமானையே சவால் விட்ட ஒரு அசாத்தியமான பக்தரோட சரித்திரத்தை தான் இந்த பிரதோஷ நேரத்துல நாம பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, 63 நாயன்மார்கள்ல ஒருவரான விரண்மிண்ட நாயனார். சிவபெருமானாலேயே தம்பிரான் தோழன்னு கொண்டாடப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரையே பார்த்து, நீ அடியார்களை மதிக்காம போற, அதனால நீயும் இந்த கூட்டத்துக்கு புறம்பானவன் தான், உனக்கு அருள் செய்யற அந்த தியாகேசனும் புறம்பானவன் தான் அப்படின்னு நெத்தியடியா பேசின ஒரு சிம்ம குரல் தான் இந்த விரண்மிண்டர். நக்கீரரை போல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சிவபெருமானியே மிரட்டலா பேசினவர் தான் இந்த விரண்மிண்ட நாயனர். இந்த வரலாறு ஆரம்பிக்கிற இடம் நம்ம அண்டை மாநிலமான கேரளா, அதாவது அன்னைக்கு சொல்லப்பட்ட மலைநாடு. பரசுராமர் தன் தவத்தால் பெற்ற பூமி அது. சேக்கிலா பெருமான் அதோட அழகை எப்படி வர்ணிக்கிறார்னு பாருங்க. திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் செழுவளனும் வரையின் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு. கடலோட வளம், செழிப்பான நிலத்தோட வளம், மலையோட வளம்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்து பொங்குற நாடு மலைநாடு. அப்படிப்பட்ட மலைநாட்டுல அழகு கொஞ்சிற ஒரு பழமையான ஊர் செங்குன்றூர். இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற செங்கனூர் தான் அது. அங்க இருக்கிற வயல் கரும்புகள்லையும் மூங்கில்கள்லையும் யானை தந்தங்கள்லையும் கூட முத்துக்கள் விளையுமா. அந்த முத்துக்கள்ல அழகான மாலை செஞ்சு பெண்கள் அணிந்து மகிழ்வார்களாம். அங்க இருக்கிற தூய வேளாளர் குலத்துலதான் நம்ம விரண்மிண்ட நாயனார் அவதரிக்கிறார். இளமையிலிருந்தே சிவபெருமான் மேல அசைக்க முடியாத பக்தி. செப்பற்கு அரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அற எரிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார். பாத்தீங்களா, உலக பற்றி எதையுமே மனசுல வச்சுக்காம சிவபெருமானோட திருவடிகளை மட்டுமே பற்றிக்கிட்டார். ஆனா அவரோட பக்தியில ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அது என்ன, அவருக்கு சிவன் எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் அந்த சிவனோட அடியார்கள். அடியார்கள் தான் நடமாடும் தெய்வங்கள். அவங்கள வணங்காம நேரா போய் கருவறையில் இருக்கிற சிவனை கும்பிடுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தான் விரண்மிண்டரோட அசைக்க முடியாத கொள்கை. இந்த வைராக்கியத்தோடவே அவர் ஊரூரா இருக்கிற சிவன் கோயில்களுக்கு யாத்திரை போக ஆரம்பிக்கிறார். அப்படி பல கோயில்களுக்கு யாத்திரை போன விரண்மிண்டர் கடைசியா வந்து சேர்ந்த இடம் சோழ நாட்டுல இருக்கிற ஆன்மீக தலைநகரமான திருவாரூர். திருவாரூர் கோவில்ல தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க எப்பவுமே